வணக்கம் மக்களே. இன்னைக்கு சிறகடிக்க எபிசோட்ல என்ன ஆச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம ஸ்ருதியை இந்த நீத்து பயங்கரமா வெறுப்பேத்திட்டு இருந்தாங்க. நம்ம நேத்து எபிசோட்லயே பாத்திருப்போம். நீத்து ரவியை நம்ம ஸ்ருதி ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு வந்து ஒரு குட் நியூஸ் சொல்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ரவி கிட்ட ரொம்ப க்ளோஸா இருக்க மாதிரி பழகி நம்மளோட ஸ்ருதியை பயங்கரமா டென்ஷன் ஆக்கி இருப்பாங்க. டென்ஷன் ஆக்குனது மட்டும் இல்லாம அவருக்குடைய திரும்ப வண்டியில நான் வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கும் போவேங்கிற மாதிரி பேசியிருப்பாங்க. இதை கேட்ட ஸ்ருதிக்கு ஒரு பக்கம் காந்தா இருந்தாலுமே அந்த காந்த உள்ளேயே வச்சுட்டு ஏன் ரவி பத்தி எனக்கு தெரியுங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா வீட்டுக்கு நம்ம ரோஹிணியோட அம்மா வந்துட்டாங்க. கரெக்டா நம்ம முத்து வெளியே போற டைம்ல அவங்க வந்துட்டாங்க. முத்து சரி என்னமா ஆச்சுன்னு சொல்லி கேட்க அந்த அம்மா உள்ள போய் பேசலாமான்னு சொல்லி கேட்டு உள்ள வந்து பேசுறாங்க. விஜயா ஒரு பக்கம் உங்களுக்கு காசுதானே வேணும்னு சொல்லிட்டு விஜயா காசு மேலேயே குறியா இருக்காங்க. ஆனா அந்த அம்மா எனக்கு காசு எல்லாம் வேணாம், நான் ஒரு விஷயத்த சொல்லதான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னமா ஆச்சுன்னு சொல்லி கேட்க அந்த அம்மா என்னோட பொண்ணு துபாயில இறந்துட்டாங்க, ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. இத கேட்ட வீட்டுல இருக்கிற எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. 2 பேரை தவிர, ஒன்னு மீனா, இன்னொன்னு ரோஹிணி. எல்லாரும் ஷாக் ஆகி என்னாச்சுன்னு சொல்லி கேட்க தெரியலப்பா, இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் கூப்பிட்டு சொன்னாங்க, என்னால அங்க போக முடியல, அதுக்குள்ள அவங்களே காரியமும் பண்ணி முடிச்சுட்டாங்கிற மாதிரி சொல்றாங்க. நீங்க போயிருக்கலாம்லங்கிற மாதிரி முத்து கேட்க இல்லப்பா, அது வரைக்கும் பாடி தாங்காதுன்ட்டாங்க அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம முத்து பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஏன் விஜயாவே ஃபீல் பண்ணி அந்த அம்மாவுக்கு ஆறுதலும் சொல்ல போறாங்க. சரிவா இப்ப என்ன பண்ணலாம், கிருஷுக்கு இந்த விஷயம் தெரியுமான்னு சொல்லி கேட்க கிருஷுக்கு அவங்க அம்மா சாமி கிட்ட போயிட்டாங்கிறத மட்டும் தான் சொல்லி இருக்கோம்னு சொல்லி சொல்றாங்க. இந்த வயசுல அவனுக்கு இதெல்லாம் புரியாது, ஆனா அவன் இன்னுமே ஒரு 2-3 நாளா சோகமா தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா அவன் அவ்வளவு சோகமா இருந்தாலுமே அவன் முத்து மீனா கூட தான் இருப்பேங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான். கொஞ்ச நாள் வந்து கிருஷ உங்க வீட்டுல வச்சுக்க முடியுமாங்கிற மாதிரி அந்த அம்மா கேக்குறாங்க. நம்ம விஜயா உடனே இந்த மோட்ல இருந்து அந்த மோடுக்கு போன மாதிரி ஆறுதல் சொல்லிட்டு இருந்த விஜயா முடியவே முடியாதுங்கிற மாதிரி போயிட்டாங்க. நம்ம முத்து ஒரு பக்கம் கன்வின்ஸ் பண்ண கடைசியா முத்துவோட அப்பா சரின்னு சொன்னதுனால கிருஷியை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வச்சுட்டாங்க. இதுக்கப்புறமாச்சும் நம்ம மனோஜ் கிருஷி கூட பழகுவானாங்கிறதுதாங்க தெரியல. ஏன்னா கிருஷ் வீட்டுக்கு வந்ததுல மனோஜுக்கே விருப்பம் இல்ல. இன்னொரு பக்கம் நம்ம விஜயா ரோஹிணி கிட்டே போயிட்டு கிருஷ வெளியே அனுப்புறதுக்கான பிளான் போடலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அது இன்னும் என்ன ஆக போகுதுங்கிறது நெக்ஸ்ட் வீக் தான் பார்க்க முடியும். நம்ம யோகா கிளாஸ்ல பார்வதியும் அவங்க ஃப்ரெண்ட் சிவும் சேர்ந்து ஒரு கதை சொல்லிட்டு இருந்தாங்கல்லவா, அதுக்கு ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வருதுங்க. ஒருத்தங்க வீட்டுக்கே வந்து அப்ரிஷியேட் எல்லாம் பண்ணிட்டு போறாங்க. உங்கனால்தான் என் பேரன் கதையெல்லாம் கேட்டு என் கூட நல்லா பேசணும் பழகணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்கிற மாதிரி சொல்ல, இதை நம்ம விஜயா வெளியே இருந்து பாக்கலைங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா இவங்க 2 பேர் பேசுறதை மட்டும் வெளியே இருந்து பார்த்துட்டு விஜயா நம்ம தப்பா நினைக்கிறாங்க. நாளைக்கு என்ன ஆகுதுங்கிறத பாக்கலாம்.